அனைவருக்கும் காலை வணக்கம். என் உறவினர்கள் அனைவரையும் இந்த வருத்தமான நிகழ்ச்சியில் சந்திப்பதாக இருந்தாலும் சரி, நம் மனதில் படுவதை பகிர்ந்து கொள்வதில் நானும் ஒருவனாக இருக்க விரும்புகின்றேன். இந்த டாக்டர் சொக்கலிங்கம் இன்றுடன் நான் 82 வருடம் கடந்துவிட்டது. ஆனால் என்னை 30 வயதாக வைத்துக் கொண்டிருப்பது ஒரே ஒரு காரணம், நான் தொடர்ந்து ஐயா எழுதின கற்கண்டி என்ற புஸ்தகத்தை படித்துக்கொண்டு நான் பெரிய தீவிர சினிமா ரசிகன். மண்டே எக்ஸாமினேஷன் இருக்கும், சாட்டர்டே சினிமா பார்த்தா தான் மண்டே எக்ஸாமே எழுதுவேன். அப்படி எழுதியதால் தான் மட்டுமே எனக்கு தெரியவில்லை, தமிழ் மாநிலத்தில் முதல் மாணவனாகவும் இந்தியாவில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றேன். ஒரு மீட்டிங்கில் டிவியில் சொல்லிட்டேன். உடனே அம்மா ஃபோன் பண்ணி, நீங்கள் செய்திருக்கலாம் எங்கள் பையனை பண்ணி சொல்லிட்டு அவர் சாட்டர்டே சினிமாவுக்கு போனேன்னு சொன்னேன்றாங்க. ஒரு சின்ன கருத்து, அருமையான இருவரையும் நான் இரு கண்களாக பார்க்கின்றேன். இவர்கள் இருவரும் என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள். முக்கியமாக அவர்களுக்கு பல வருடங்களாக சொக்கலிங்கம் மருத்துவராக பணிபுரிந்தேன் என்பதே எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு. இவர்கள் அனைவரும் லேனா சொன்ன மாதிரி, லேனாவுடைய அப்பா கூட டாக்டராக இருந்தேன் ஒரு 60 வருடத்திற்கு முன்பு. இந்த அரங்கத்தில் இவர்கள் இருவரும் விட்டு சென்ற படங்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் எப்பொழுது பார்த்தாலும் அது மக்களுக்கு பாடங்களாக அமையும்பது மாற்று கருத்தில்லை. அவர் நம்ம விட்டு பிரிந்திருந்தாலும் என்னை பொறுத்தவரை அவர்கள் இறந்தவர்கள் நினைக்க மாட்டேன். அவர்கள் இருவருமே அனைவர் உள்ளத்தில் சொக்கலிங்கம் உள்ளேயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சொக்கலிங்கம் இறக்கும் பொழுதுதான் அவர்கள் இறப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்பி, தமிழினம் என்று இருக்கின்றவரை அவர்களை எவரையுமே பிரிக்க முடியாது. அவ்வளோ ஆழமான கருத்துக்கள். எந்த சினிமா எடுத்தாலும் சரி, பாலச்சந்தர் கூட சரி, அவர்கள் அனைவரும் என் வீட்டில் வந்து சினிமா பற்றி கதைகள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கதையை கேட்பாங்க, சில 1-2 சொல்லுவேன். அவர்கள் இருவருமே என் வீட்டில் வந்து ஷூட்டிங்காக பாலச்சந்திரன் கேட்டு ஒரு நாள் ஷூட்டிங் கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்படி எங்கள் அம்மா கூட இருக்கும்போது அதெல்லாம் வேணாங்க, இப்போ யூடியூப்பு டிவி சேனலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன், அதை பற்றி ஒன்றும் இல்லை. பாரதிராஜா வந்து பெரிய உறவினர் மட்டுமல்ல, என்னுடைய மருத்துவர். அவருக்காக நான் நல்லா இருந்தார். அவங்க பையன் மனோஜ் இறந்தவுடன் நான் சென்ற பொழுது, இனிமேல் சொக்கலிங்கம் மருந்து நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னார். என்னங்க பாரதிரே அப்படி சொல்கிறீங்கன்னா, மகனை இழந்து விட்டேன், வாழ பிடிக்கவில்லைன்னாரு. அது சில விஷயங்கள்லாம் போய் அவருக்கு அழுத்திடுச்சு. உடனே சரி பாரதிரே, நீ வந்து மருந்து சாப்பிட இறந்துரு, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். பிறகு உன்னுடைய மனைவியும் குழந்தைகள் அவர்களெல்லாம் கருத்தப்பட்டு ஒவ்வொருத்தருக்காக இறக்க வேண்டுமா என்று கேட்டேன். மறுபடியும் சாப்பிட ஆரம்பித்தா மறுபடியும் சாப்பிட முடியல அவனால். அந்த மகன் இழந்த துயரம் என்பது ரொம்ப கடினமானது, அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதே மாதிரி இவர்களாம் வந்து உச்சத்தை தொட்டவர்கள், அறிவில் ரொம்ப சிறந்தவர்கள், நம்மளை விட ரொம்ப பயங்கரமான அறிவு. நினைப்பதை அனைத்தும் கதைகளாக சினிமாவில் காட்டுகின்ற வல்லமை பெற்றவர்கள். அது ஒரு சில பேர் தான் கிடைக்கும். நான் என்ன சொன்னேன், இவங்களை உச்சமான வளர்ந்து விட்டு சம்பாதித்து அனைத்தும் காப்பாற்றுவதற்கு தெரியவில்லை, ஆனால் செலவழித்து கொண்டே இருப்பார்கள். அதை விட அவர்கள் நான் பார்த்தேன், அவர் குழந்தைகள் அவர்களை விட வர வேண்டும் என்று நினைத்தார்கள். அதுவே பெரிய தவறு. அவர்கள் எவ்வளோ சொன்னேன். ஏன் இந்த கருத்தை சொல்கின்றேன், உங்கள் குழந்தைகளை உங்களை மாதிரியே நீங்கள் நினைக்கிறாங்க வர வேண்டும் நினைக்காதீர்கள். அவர்கள் என்ன வேண்டும் நினைக்கின்றார்களோ அந்த வழியை விட்டுவிட வேண்டும். நினைப்பது ஒன்றும் தவறில்லை. நான் இப்போது சமீபத்தில் 4-5 நாளுக்கு போன சிங்கப்பூர் இறங்கும் பொழுது தான் என்னுடைய நண்பர் பாக்கிய இறந்த செய்தி கேட்டது. உடனே ஒரு யூடியூப்பில் கேட்டாங்க. நான் சிங்கப்பூரில் இறங்கின ஒரு சேனலில் ஒரு 2-3 மினிட்ஸ் கேட்டேன். ஒரு நாளில் 10 லட்சம் பேர் பார்த்து விட்டார்கள். உடனே வந்து எதுக்காக சொக்கலிங்கத்திற்காக பாக்கியராஜும் பாரதிராஜும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு தெரியப்படுத்துகிற வாய்ப்பு கிடைத்ததால் தான் பெரிய மகான்களாக நினைக்கிறேன். பெரிய வருத்தமான எனக்கு ஒன்றும் இருக்கிறது. அவர்கள் குடும்பத்திற்கு அனைவரும் நாம் ஆழ்ந்து அவர்கள் விட்டு சென்ற கருத்துக்களை நாம் பயணம் செய்தால் போதும், அது ஒன்று தான் அவர் நினைப்பார்கள். இப்பொழுதும் எந்த சினிமா பாருங்கள், அவர்கள் எல்லாம் பாக்கியராஜை பார்த்து அவர் பிடித்தமான கதை என்னுடன் டிஸ்கஸ் பண்ணிட்டு கல்லுக்குள் ஈரம் எடுத்தார். ஏன்னா
ஏன் பாரதிராஜா இந்த படம் பாக்கியராஜா இந்த படம் போகமா இல்லையா சந்தேகமில்லை, எனக்கு பிடிச்சமான படம் என்னாரு நம்ம பாரதிராஜா. ரிலீஸ் பண்ணாங்க, மண்டே ரிலீஸ் பண்ணி சாட்டர்டே படத்தை எடுத்துட்டாங்க. உடனே அவருக்கு ப்ரெஷர் கூடி 5 நாள் ஹாஸ்பிட்டல் வச்சு தான் ப்ரெஷர் கூடிச்சு. ஸோ அப்போ சொன்னார், நம்ம விருப்பப்பட்டதை மக்கள் விரும்பணும்னு நினச்சி தப்பாக போயிடுச்சு சொக்குன்னு. பட் இன்றும் நான் சொல்லுகின்றேன், எனக்கு பிடித்த அருமையான படம் கல்லுக்குள் ஈரம். மக்களுக்கு பிடிக்கவில்லை, அதெல்லாம் அவங்கவுங்க எடுத்துக்கிற தன்மையை பொறுத்து இருக்கின்றது. அதனால் பரவாயில்ல. எதுக்காக இந்த கருத்துக்களை சொல்லுகின்றேன், இன்று வரை சொக்கலிங்கம் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. ஏனெனில் அவர்கள் விட்டு சென்ற பழங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்டார்ஃபின் என்ற ஹார்மோன்ஸ் வளர்ந்துவிடும். நான் வைத்துக் கொள்கிறேன், படங்களுக்கு அவ்வளவு பெரிய சக்தி. நான் சில கருத்துக்கள் சொல்லி இங்கே இருக்கிறவர்கள் அனைவருடைய 100வது பிறந்த நாள் கொண்டாடும் போது சொக்கலிங்கத்தை கூப்பிட வேண்டும். அதுக்கு ஒரே வழி, அவர் விட்டு சென்ற பாயில் நாம் பயணம் செய்து ஒன்றை சொல்லுகின்றேன். இந்த உயிரினம் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். ஆலயத்தை சீராக பார்த்துக் கொள்வதற்கு 3 ஊக்கள் வேண்டும். உங்களை அனைவருக்கும் தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் அனைவரும் என்னுடைய சகோதரர்களாக, உறவினர்களாக 100 வருடம் இருக்கிறேன்னா ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள். 3 ஊக்களாக பிரித்தேன். கூடவே சொல்றீங்களா? 3 ஊக்கள்: உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. ஐயா நீங்களும் சொல்லணும் ஐயா. ஏன்னா இவங்களை ரொம்ப அந்த 3 ஊக்களை 3 மந்திரங்களாக 60 வருடமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்க 3 மந்திரங்கள். எண்ணும் எண்ணம் சீராக, சத்தப்படி சொல்லுங்க. உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இதை 3ம் இன்றையிலிருந்து நம்ம உறவினர் கடைபிடித்தால் எல்லா மருத்துவமனைகளும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் மக்கள் ஃபாலோ பண்ண தயாராக இல்லை. ஸோ இதுதான் கோடு என்பது ஒரு வாழ்க்கை. மனிதன் அமைதியாக இருப்பது கருவறையிலும் கல்லறையிலும் மட்டும்தான் அமைதியாக இருக்கின்றான். இடையில் இருக்கின்ற வாழ்க்கை அமைதியை இழப்பதால் நான் சொல்லுகின்ற கருத்துக்களான 3 மந்திரங்களை கடைபிடித்து என் நிலையும் அமைதி என்ற மகிழ்ச்சியை வைத்துக் கொண்டால், அது சொல்வதற்கு முன்பு ஒரே ஒரு கேள்வி நம்மளிடம் கேட்க விரும்புகின்றேன். இந்த அரங்கத்திலோ மேடையிலோ இருப்பவர்கள் எவருக்காவது பிரச்சனை இருந்தால் தயவு செய்து அவர்கள் கையை தூக்க வேண்டும். சொக்கலிங்க முதல்ல தூக்கிறம்பா. யாரெல்லாம் பிரச்சனை கையை தூக்க வேண்டும். பிரச்சனை இருந்தால் கையை தூக்குங்கன்னு சொல்றேன். சில பிரச்சனை ஐயா நானா 2 கையை தூக்குறாரு. நான் சொல்லுகின்றேன், எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் மனிதர்களே இல்லை என்று சொல்லுகின்றேன். மனிதன் என்று ஒருவன் பிறந்து வாழ்ந்து இறக்கின்றவரை நம்மளை வாழ வைப்பது பிரச்சனை என்று புரிந்து கொண்டு இந்த பிரச்சனையில் வாழ கற்றுக்கொண்டு பிரச்சனையை உள்ளே விடாமல் பார்த்து கொள்வதுதான் நம்முடைய சக்தியும் தத்துவம் கூட என்று சொல்லி, இந்த கருவிலும் கல்லறையிலும் அமைதியாக இருக்கின்ற மனிதன் இடையில் இருக்கின்ற வாழ்க்கை என்ற கோடு நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கையற்று நான் சொன்ன 3 மந்திரங்களை கடைப்பிடித்தால் இது அனைவரும் பார்க்க வேண்டும். பார்க்கிறீர்கள் எல்லாருமே. இந்த கோட்டை இதை நான் கூட்டிக் கொண்டே போக முடியும். ஸோ இந்த கோட்டை கூட்டுவதோ குறைப்பதோ அவர்தான் கையில் தான் உண்டு என்று சொல்லி நாம் அவர் நினைவை போட்டி அவர் சென்ற வழியில் பாதையில் நடந்து சென்றால் நாம் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ முடியும் என்று சொல்லி, ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பரீட் என்று சொல்லி உடற்பயிற்சி இந்தியாமல் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஐயாவுக்கு தெரியும், இன்றும் நான் இதயத்துறையில் 9வது மாடியில் தலைவராக இருக்கின்றேன். இந்த 9 மாடி சொல்வதற்கு சொக்கலிங்கம் ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது. கைத்தட்டு வாங்குவதற்காக ஏன் இந்த கருத்தை சொல்கின்றேன்? புதுசாக லிஃப்ட் மேன் வந்தான், லிஃப்ட்டில் வாங்குறான். 81 ரூபா பண்ணுற லிஃப்ட்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலான்னு சொன்னான் என்று சொல்லி உங்களிடம் அனைவரும் வாழ்த்தி நலமுடன் வாழ விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.